இங்கே தான் லயன் டைகர்லாம் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கார்த்திகா சேனல் ஆளுக்கு ஒரு பேக மாட்டிட்டு எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பிக்னிக் போறோம். எந்த பிக்னிக் எங்க போறோம்ன்றதெல்லாம் நீங்க பாருங்க, ஃபன்னா இருக்க போகுது. நான் வீடியோ ஆன் பண்ணணும்னா அங்க இருந்து ஹார்ன் சவுண்ட் நீ பேசுறீல்ல, அதனாலதான். ஆமா, இன்னைக்கு மழையில மிருகங்கள் பாக்குறோமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி போட்டோலாம் எடுத்து ஜாலியா நாங்க பிக்னிக்கை என்ஜாய் பண்றோம். சரிங்க, அதான் போட்டோக்கு போஸ்ட் குடுத்துட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அடல்ட் டிக்கன் 200, குழந்தைங்களுக்கு 5 to 12 years 50, ஸ்டில் கேமராக்கு 350. போலாமா? ஸ்னெயில் பெருசா இருக்கு. ஸ்னெயில் பெருசா இருக்கா? அழகா இருக்குடா. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம். பஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு ஜி. இந்த சஃபாரிலாம் போகும்போது உள்ள கம்பி கம்பியா இருக்கும் தெரியுமா, பஸ்ல வெளில அந்த மாதிரி இருக்கு. உள்ளேயே கூட்டிட்டு போவாங்களே, அந்த ஃபாரஸ்ட் உள்ள எல்லாம் கூட்டு போவாங்களே, அது மாதிரி இருக்காது. ஒருவேளை உள்ள எல்லாம் கூட்டு போவோமோ அந்த வண்டி, தெரியலடா. நம்ம வந்து பகி தான் புக் பண்ணிருக்கோம், சைக்கிள்ல போல. பகிக்கு வந்து 150 ஃபார் அடல்ட்ஸ், குழந்தைங்களுக்கு 50. பில்லும் இதுவும் கொடுக்குறாங்க, டாக்ஸ் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். பகில போகும்போது எவ்வளவு நேரம் வருவோம்? இது ஃபுல்லா ரவுண்ட் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா ஒரே வண்டியில ரவுண்ட் அடிக்க மாட்டீங்க, வெவ்வேறு வண்டியில மாறி மாறி வருவீங்க. ஒரு 4 பாயிண்ட் இறக்கிது. பெரிய குரங்கு உட்கார்ந்து இருக்கு பாரு, உட்கார்ந்து இருப்பாரு அங்க உள்ள. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நீலகிரி ரங்கூன் சொல்லக்கூடிய கருங்குரங்கு தான். இந்த வீடியோ முழுசா பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். உங்க ஃபேமிலியோட நீங்க போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குரங்கு வந்து சிங்கவால் குரங்குன்னு சொல்றாங்க. முகமே பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு இருக்க மாதிரி பிடரியோட இருக்கு. நீங்க என்ன சவுண்ட் கொடுத்தலாம், என்ன சவுண்ட் ரியாக்ஷன் கொடுங்க. நம்ம பாண்டா பாப்போமே அதே மாதிரி. மார்னிங்கே போயிட்டீங்கன்னா லஞ்ச் டைம்குள்ள போயிடலாம், ஜாலியா அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இது சிம்பான்சி, மனித குரங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அழகா பைப்பை அதுவே ஆன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு போகும் பாருங்க. ரொம்ப நேரமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருந்தது. கொஞ்சம் திரும்பி முகத்தை காட்டிடுமா அப்படின்னு சொல்லி நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பொறுமையா நடந்து வந்து அழகா தண்ணி குடிச்சிட்டு சைடா திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. அடுத்து இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சவானா பஃபூன் அப்படின்னு கூடிய ஆப்பிரிக்கன் குரங்கு. பாரு வீடியோல அவங்க பாட்டுன்னு ஜாலியா இருக்காங்க. கிட்ஸோட போனீங்கன்னா நம்மளும் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சிலர் வந்து அட்டென்ஷன் விரும்பிகளா இருக்காங்க, வந்து அழகா போஸ் கொடுத்து காமிச்சிட்டு போறாங்க. மயில் மாதிரி கத்துறாங்க. இங்க வா, இங்க வா, இங்க வா. இங்க பாரு எப்படி இருக்கு பாரு, தொகை விரிச்சிட்டு இருக்கு பாரு. வாங்க 2 பேர் வாங்க. தெரியுதா? தெரியுது. சில மயில்கள் மான்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே இருந்தது, உள்ள வந்து அடைச்சு வைக்காம வெளியிலேயே இருந்தாங்க. ஃபுட்ல மட்டும் எதுவும் கொடுக்காதீங்க, தொட்டு பேசாம தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுக்கோங்க. அது உங்களுக்குமே நல்லது, அவங்களுக்குமே நல்லது. மயில் கிட்டக்கு வந்தா எப்பவுமே ஓடி போயிடும். இவ்வளவு கிட்டக்கு நாங்க பார்த்ததே இல்லை. அன்னைக்கு நாங்க பார்த்தோம், நாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம அழகா தூரத்துல நின்று பார்த்தோம்.
ஜூக்கு போனா ரொம்ப நேரம் நடக்கணுமே, மூச்சு வாங்குமே, கஷ்டமா இருக்குமே, குழந்தை கொஞ்சம் வளரட்டும், அவனுக்கும் விவரம் தெரியட்டும்னே நாங்க இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஏன்டா இத்தனை நாள் போகலன்னு நாங்க இப்ப ரொம்ப மிஸ் பண்றோம். இனிமே தடிக்குள்ள தான் நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுவும் இந்த கிளைமேட் ரொம்ப பெர்ஃபெக்டான கிளைமேட் நம்ம போறதுக்கு. வெண்மை மயில் நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து மவுஸ் டீர், எலி மாதிரி கொஞ்சம் இருக்கும் பாக்குறதுக்கு. சருகுமான்னு சொல்லுவாங்க. அழகா தெரியுது, வந்துருச்சு கிட்ட வரணும், அழகா தெரியுது. சத்தத்துக்கு பயப்படுது. தியேட்டர்ஸ் மால்னு போனோம்னா நம்ம குழந்தையோட ஃபேமிலியோட இன்டராக்ட் பண்ண மாட்டோம், சேர்ந்து என்ஜாய் பண்ண மாட்டோம், சாப்பிடுற வேலையும் படம் பாக்குற வேலையும் அப்படி பார்த்துட்டு இருப்போம். இங்க போனா ஃபேமிலியோட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. காமன் லங்குன்னு சொல்லக்கூடிய அனுமன் குரங்கு தான் இவங்கெல்லாம். வால் வந்து யூ வடிவத்திலயோ இல்லனா எஸ் வடிவத்திலயோ இருக்கும். வால் வந்து உடலை விட ரொம்பவே பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி குரங்கு வந்து ரீசஸ் குரங்குன்னு சொல்றாங்க. செம்ம சேட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ஃபுட் நீங்க எது வேணாலும் பேக் பண்ணி அங்க கொண்டு போலாம். ஆனா பிளாஸ்டிக்ஸ் மட்டும் அலௌட் இல்ல. லஞ்ச் பாக்ஸஸ், ஸ்டீல் பாக்ஸஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ்ல நீங்க பேக் பண்ணிட்டு போலாம், பிளாஸ்டிக் டப்பால இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா கூட பாக்கெட்டை பிரிச்சு ஒரு டப்பால நீங்க போட்டு எடுத்துட்டு போலாம். எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. அங்கங்க அவங்கவுங்க சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருந்தாங்க. டேய் குட்டி குரங்குடா, அணில் குரங்கா. வாழை பத்தி அணில் வால் மாதிரி இருக்கு பாரு, அணில் வால். நாங்க பகில போயிருந்தோம். 4 ஸ்டாப்ல நிப்பாட்டினாங்க. அந்த ஒரு ஸ்டாப்ல இருந்து சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து திருப்பி பகில ஏறிடுவோம். ஏதாவது ஒரு பகில டிக்கெட்டை காமிச்சா ஏத்திடுவாங்க, அடுத்த ஸ்டாப்ல நிப்பாட்டுவாங்க, அங்க நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். அந்த ஒரு ஸ்டாப் டு இன்னொரு ஸ்டாப் அந்த பகில போகும்போது கொஞ்சம் காத்தோட்டமா டிராவல் பண்றதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற டைம் கிடைக்குது. அங்கங்க குட்டி குட்டி கடைகளுமே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ செடியெல்லாம் கொடுத்தாங்க, அது வந்துருச்சு. அந்த இடத்த ரொம்ப சுத்தமா அழகா மெயின்டைன் பண்றாங்க. நம்மளும் அதே மாதிரி அங்க போனாக்க சுத்தமா வச்சுக்குவோம். நம்ம ஊர்ல இருக்க நம்ம ஜூ நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த கிளைமேட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. வெயில் காலத்துல நிறைய வெயிட் தூக்கிட்டு தண்ணி எல்லாம் தூக்கிட்டு போவோம். நாங்க 2 பாட்டில் தான் எடுத்துட்டு போயிருந்தோம் தண்ணி, அதுவே மிச்சம் இருந்தது. அலுப்பே தெரியாம இந்த கிளைமேட்டுக்கு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சில பேர் ஸ்கூல் டூருக்கு வந்திருந்தாங்க, சில பேர் ஃபேமிலியா வந்திருந்தாங்க, சில பேர் ஃபுல்லா ஆஃபீஸ் செட்டா வந்திருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே ஃபேமிலியா போய் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீயே பிச்சு போட்டு எல்லாத்தையும் பிச்சிருச்சு. எப்படி கூப்பிட்டு கூப்பிடு, காதுல கேட்காத இருக்கு. கேட்டுச்சடா உனக்கு? ஆமா, சொரிஞ்சிருச்சு. எழுந்திருச்சு. கார்த்திகா நேற்று ஆக்ஷன் பண்ணோன்னே எழுந்திருச்சுடா. அது எப்படின்னு அதுவும் அப்படின்னு டென்ஷன் ஆகுதா என்னன்னு தெரியல. இன்னும் எந்திரிக்கல ஒழுங்கா நினைக்கிறேன். ப்ராப்பரா ஃபுல்லா எந்த பெருசா இருக்கும்ல. புள்ளிமான், வெளிமான்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மான் அங்க இருந்தது. கூட்ட கூட்டமா இருந்தது. வித்தியாசமா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. இது வெளிமான். இதோடைய கொம்பு மட்டும் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும். 2 கொம்புமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய தற்காப்பு கலையான மான் கொம்பு சண்டை எல்லாம் இருக்கும், நீங்க பாத்துருந்துருப்பீங்க. கையில வந்து அந்த மான் கொம்பு வச்சுட்டு எல்லாம் சண்டை போடுவாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த படம் எல்லாம் பார்த்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு இதை பார்க்கும் பொழுது. என்ன சாப்பாடு போட்டிருக்கீங்க? தவிடுண்ணா, தவிடு கோசு கீரை. தவிடு கோசு கீரையா? ரெகுலராக அதுதானா? ரெகுலராக தான். இது நிறைய கொம்பு இல்லாமல் இருக்கலாம், குட்டி அதெல்லாம் வருமா கொம்பு? இல்லை எப்படி பெண்ணு அதெல்லாம்? இப்போ அதெல்லாம் பெண்ணா? பார்த்தியா? கொம்பு இருக்கிறது மேலா? கொம்பு இல்லாத ஃபீமேலா போட்டிருக்காங்க. சாப்பாடு போட்டிருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தியா?
கொம்பு இருக்கிறதெல்லாம் ஆண்மானும் கொம்பு இல்லாதது பெண்மான்னு சொல்லியிருந்தாங்க. ஷர்வின் குட்டியோட நிறைய இன்டராக்ட் பண்ண மாதிரி இருந்தது, ஃபேமிலியா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் எப்படி சொல்றது, குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணா. இது சாரஸ் கிரேன், பறக்கக்கூடிய பறவையில உயரமான பறவை இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கத்துறத நீங்க கேட்டீங்களா? ஒரு வெளிய கொம்பு வச்சுட்டு ஒண்ணு வந்துச்சு, அது உள்ள இருக்கு பாரு, அது வந்தோடனே எல்லாம் பயந்துட்டு போகுது. அது ஆன் பண்றா. சஃபாரி போகணும்னு எங்களுக்கு ஆசை, ஆனா அன்னைக்கு பகில போலாம், நின்று எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஒரு வாட்டி சஃபாரிக்கும் போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இங்கதான் லயன் டைகர்லாம் இருக்கு, ஷீலா டைகர் இருக்கான்னு பார்ப்போம். கீழே தண்ணியில தெரியல, தண்ணி ரொம்ப கன்றாவே இருக்கு. ஆனா பரவாயில்ல, அது விளையாண்டுட்டு மீனை தான் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கா. ஆமா ஆமா, மீனை கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. மேல போனா ஏய் பாத்தியா டாக்டர்? ஓகே. இந்த வின்டர் சீசனுக்கு மழை இருக்கா இல்லையான்னு நீங்க கிளைமேட் செக் பண்ணிட்டு நீங்க போங்க. வெதர் ரிப்போர்ட்ல காலையில வரைக்கும் மழை இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி மிதமான கிளைமேட் இருக்கிற மாதிரி நேரத்துல நாங்க சூஸ் பண்ணி போனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னது சத்தமா சொல்ல கேக்கல? புலி? என்னது புலி? எங்க இருக்கு? பெங்கால் டைகர். அது வந்து மற்ற அனிமல்ஸை சாப்பிட்றோம். புளிய பாக்கிறதுக்கு தான் ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் அப்படி தள்ளி தானே வைக்கணும், பாதுகாப்பு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. புளிய பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்ததுங்க, சந்தோஷம் தாங்க. சிங்கம் இருக்க சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு பெங்கால் டைகர் வந்து 2 இருந்துச்சு பக்கத்து பக்கத்துல. இன்னொரு இடத்துல வந்து ஒயிட் டைகர் பார்க்க நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துலயும் பெங்கால் டைகர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பக்கத்துல பார்க்க முடிஞ்சது. சிங்கம் வந்து நாங்க போற டைம்ல வந்து தூங்கிட்டாங்க, ஃபேமிலியா தூங்கிட்டு இருந்தாங்க. புலிகள் மட்டும் தனித்தனியா வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. மேல் டைகர் பக்கத்துல இருந்தா சண்டை போட்டுக்குவாங்க, இது ஏன் டெரிட்டரி ஓன் டெரிட்டரின்னு போட்டுக்குவாங்க. யாரு போய் நடுவில் பஞ்சாயத்து பண்ணி தர 2 பேரையும் சண்டையை விலக்கி விடுறது அப்படின்ற காரணத்தினால இருக்குமோ அப்படின்னு நாங்க ஃபன்னியா பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம். உங்க எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்றேன், காலையிலேயே நீங்க போயிடுங்க, மதியானத்துக்குள்ள ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்டு வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. மதியானம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இவங்க டயர்ட் ஆயிடுறாங்க, காலையில தான் இவங்க எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க. சோ காலையில பெஸ்ட் டைம் இவங்களை பாக்குறதுக்கு. அவங்களுக்கு குட்டி வாட்டர் பாட்டில், ஒரு லஞ்ச் பாக்ஸ்னு தனித்தனியா பேக் பேக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தரா வெயிட் தூக்குற மாதிரி இருக்காது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நிறைய தண்ணி பாட்டிலும் தூக்குறதுக்கு தேவைப்படாது. என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? பகில தானே வந்து இறங்கி நடக்கிறீங்க. பெருசா என்ன தெரியுமா பண்ணுவாரு, இந்த கொஞ்ச நேரம் தூக்கிட்டு பாத்தியா அவனை தூக்கி தூக்கி வளர்த்தேன்னு வர்றா, நம்பாதரா. முட்டி அடிபட்டிருக்குல்ல, அவர் சொல்றாருமா அவனை தூக்கிதான் வச்சிருந்தேன் இத்தனை நாளுன்னு, இப்படிதான் அழைப்பாரு. நான் இந்த வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் பாத்துக்க. சிங்கம் வந்து 2-3 சேர்ந்து ஒன்னா தூங்குன மாதிரி தூரத்துல லைட்டா தெரிஞ்சது, ஆனா கிட்டக்க பார்க்கவே முடியல. சிங்கம் நீங்க தூரத்துல பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்பாட்ல பகி எங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. சீரியஸ்லி இந்த கிளைமேட்டுக்கு போக வேண்டிய இடம் நம்ம ஊர், நம்ம ஜூ. நம்ம போய் பார்க்காம என்னங்க, நம்ம ஊர்ல இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம தாங்க என்கரேஜ் பண்ணணும். ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. நடந்து உருண்டு போயிடுச்சு போல இருக்கு. அது நின்று நம்மளை பார்க்க வேண்டியதுதான். அண்ணாந்து பாருங்க, நம்ம தெரியல. அதுல போறேன், போயிட்டுறேன், பாய். இது பேர் ஹிமாலயன் பிளாக் பியர். அழகா இருக்குல்ல? ஆமா, அழகா இருக்காடா. எது கேக்குது? ஏதோ பேசுற மாதிரியே இருக்குது, ஆனா பேச மாட்டேங்குது. ப்ரௌன் பியர் இருந்துச்சுன்னா அதுதான் ஹியூமன்ஸ்லாம் அட்டாக் பண்ற ப்ரௌன் பியர். இது பிளாக் பியர் ஆடிட்டே இருக்குது, வேற எதுவுமே பண்ணாம. ஆக்சிஜன் பத்தல. குள்ளநரி திருடக்கூடாது, கொள்ளநரி திருடக்கூடாது. ஆனா ஆளை காணோம், ஓரமா தூங்குறான். டேய் தூங்குறான். குள்ளநரி மோசமானவன், டோரா புச்சில திருட தூங்கிட்டு இருக்கான். டோய் இது என்னதுப்பா, கழுத புலியா? ஐனா படு தூங்குதுங்க, எல்லாம் தூங்குது. எல்லாமே செட் பண்ணிருக்காங்கடா. கவர்ஸ் அது இதெல்லாம் அலௌட் இல்ல. பிளாஸ்டிக் கவர்ஸ். நம்ம ஊரையே இதே மாதிரி பிளாஸ்டிக்கே இல்லாம ஆக்கிட்டு இதே மாதிரி தண்ணி எல்லாம் வடியறதுக்கு வச்சு அதை மக்களும் குப்பையாக்காம வச்சுக்கிட்டாங்கன்னா தண்ணி தேங்கி நிக்கிறது இருக்குல்ல, மழை காலத்துல போட்டு ஓட்டுறது, அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி அழகா வெளில போயிடும். ஓகே மேடம், வாங்க.
ஒரு ஜூவே ஒரு ஊருன்னு நினச்சிக்கோயேன், அதுவே தமிழ்நாடுன்னு வச்சுக்கேன், அதே நம்ம நாடுன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண அப்படி இருக்கும். அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் சப்போர்ட் பண்ணணும், நானும் நீயும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். என்னடா இது ரோட்ல ஜூஜு மாதிரி இருக்கு, உல்ஃப் மாதிரியே தெரியல. கிரே உல்ஃப் ஏய் இதை பார்த்தா தெரியல உனக்கு? இல்லை ஜூஜு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்குது. உங்களுக்கு ஒழுங்கா தெரியல தூரத்துல. உங்களுக்கு ஒழுங்கா தெரியல. இதெல்லாம் வந்து இது உல்ஃப் தானா அவர் சொல்லிட்டாரு. இது உல்ஃப். டிஃப்ரென்ஸே தெரியல அப்படின்னு தான் இருக்கும். நீ பார்த்த ட்வைலைட் சாகா பப்பில வரதா இதுங்களா? ட்வைலைட் சாகால கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். இப்பதான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருக்குது. டயர்டா இருக்குது. அது ஒட்ட பக்கத்துல இது நல்லா தூங்குது மேல படுத்து. அந்த பக்கமா ஒண்ணு மல்லாக்க படுத்து தூங்குது. ஏன் இப்படி தூங்குது? இதுவும் நல்லா தூங்குது. லஞ்ச் சாப்பிட்டு தூங்குது பாருக்கு. அந்த வெள்ளை புலி நடந்து வரும்போது நம்ம கேமராவே பார்த்து நடந்து வர மாதிரி இருக்கு. அப்போ ஒரு லைட்டா ஒரு பீதி கிளப்புது இல்ல, லைட்டா அந்த பயம் இருக்குதான் புலி சிங்கத்தை பார்க்கும்போது. அந்த கண்ணோட கண்ணை லைட்டா பார்த்துட்டோம்னாலே அது என்ன மிரட்டுற மாதிரியான ஒரு பார்வை தான் இல்ல, என்ன பார்வையோட அப்பா அப்படி இருந்தது. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் நல்லா சத்தமா கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கர்ஜன சவுண்ட் வந்து ஃபுல்லா கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தோம் நாங்க. என்ன இது? கழுதைதான் இது, காட்டு கழுதை. இருக்கு பாரு. அது இடத்துக்குள்ள போயிடும் போல இருக்குடா. சிங்கம் கர்ஜிக்கும்னு தெரியும், புலி கர்ஜிக்குமான்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. ஒரு என்ஜாய்மெண்ட்ல உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணுமே நிறைய விஷயம் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா யானை மண்ணெல்லாம் மேல வாரி போட்டு ஜாலியா இந்த கிளைமேட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. இவ்ளோ பெரிய உருவத்துல ரைனோசரஸ் பிரம்மாண்டமா, ஆனா சாது ஓட்ட சைலண்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தாலே பயமுறுத்துற மாதிரி இருக்காங்க. ஆனா கீரையும் புள்ளையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு போட்டுருக்காங்க, சாப்பிட்டு இருக்குது. இருக்கும் ரைனோசரஸ். இது பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாமா? நல்லா இருக்கு. இங்க சூப்பரா ஜிராஃப் நல்லா ஹைட்டா லாங் கழுத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. எங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் அவங்க தெரிவாங்க, ஏன்னா அவ்வளவு ஹைட்டா இருக்காங்களே, அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கலப்பே தெரியாதுங்க. சீரியஸ்லி நான் ஏன் இத்தனை நாள் குழந்தைய கூட்டிட்டு போல நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த டீர் பக்கத்துலயே இருந்தது. ஐயோ நான் நடந்து வரும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கல, ஐயோ டீர்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அதோட கொம்பை பார்த்த உடனே எவ்வளோ ஷார்ப்பா இருந்தது. லைட்டா மேல பட்டுருச்சுன்னா கூட சேஃப்டி கிடையாது. ஸோ நம்ம சாப்பாடு போடுறது, கொடுக்கறது, தொட்டு விளையாடுறது அதெல்லாம் குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்களும் பண்ணாதீங்க, மற்றவங்களும் பண்ணாங்கன்னா என்கரேஜ் பண்ணாதீங்க. தூரத்துல இருந்து பார்த்து ரசிங்க. அங்க ஒரு குட்டி அக்வாரியம் இருந்தது, அங்கேயுமே நாங்க போய் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம். நாங்க மிஸ் பண்ணது வந்து ஸ்னேக் பார்க் வந்து பார்க்கல. டார்டாய்ஸ், crocodile அதெல்லாம் பார்க்காத மாதிரி தோணுச்சு. எஸ், அது மட்டும் பார்க்கல நாங்க. இதுவே டயர்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் எடுத்துட்டு போலான்றது தெரிஞ்சிருந்தாக்கா நாங்க கண்டிப்பா லஞ்ச் கொண்டு போயிருந்திருப்போம். தாராளமா லஞ்ச் கொண்டு போலாம். இந்த கிளைமேட்டுக்கு அழகா ரவுண்டு கட்டி சாப்பிட்றதுக்கான சில இடங்கள் இருக்கு, கொஞ்சம் நிழலாம் இருக்கு. அழகா ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டுலாம். வேஸ்ட்லாம் இருந்தா உங்க டப்பாலேயே போட்டு எடுத்துட்டு போயிடுங்க, வீட்டுல போய் டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அக்வாரியம்லயும் அவ்வளோ ஃபிஷஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. உள்ள கவர்ஸ்லாம் அலவுட் இல்லைன்றதுனால நாங்க கொண்டு போன ஸ்நாக்ஸை கார்லயே வச்சுட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோல கொடுக்கறதுனால நீங்க தாராளமா எல்லாமே எடுத்துட்டு போலாம். ஆனா டப்பால பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க. சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. கண்டிப்பா நீங்களும் ஜூக்கு எப்ப போவீங்க, இந்த லீவ்ல போலான்னு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வண்டலூர் ஜூக்கு ஒரு நாள் பிளான போடுங்க. இந்த வீடியோ மூலமா உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.